ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு தக்காளி சட்னிங்க. நம்ம தக்காளி சட்னியை தனித்தனியாக வதக்குவோம். இது வதக்க வேண்டியதில்லை. காலையில் ஒரு அவசரத்தில் குக்கரில் வச்சு வேக வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்ப்போம். குக்கரில் வைக்கிற தக்காளி சட்னிக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. 2 பெரிய சைஸு பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி பழம், இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு 3 வந்து வெள்ளைப்பூடு பல், ஒரு சொலை வந்து புளி, இது வந்து கொஞ்சோண்டு வெல்லம், இது வந்து தேவையான அளவு மிளகாய் வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் போட்டுக்கலாங்க. நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து தண்ணியே சேர்க்க போகிறது இல்லை. நம்ம எல்லா பொருளையும் ஒன்றா போட்டுட்டு நம்ம எண்ணெய் மட்டும் ஊற்றி 3 விசில் விட்டு எடுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், வதக்க வேண்டிய வேலையே இல்லை. நம்ம காலையில் நேரத்தில் அவசரமாக பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இது எல்லா ஜாமானையுமே உள்ளே போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள் போடுறேன். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றி தான் வைக்க போகிறோம், தண்ணி ஊற்ற போகிறதில்ல. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு குக்கரை வந்து ஒரு குலுக்கி விட்டு அடுப்பில் ஏற்றி வச்சிடலாம். கரெக்டாக 3 விசில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து அரைக்கலாம். 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து நல்லா குலுக்கி விட்டுட்டு நம்ம வந்து விசில் வச்சு எடுக்கலாம். 3 விசில் வச்சு எடுக்கலாம். வச்சாச்சுங்க. குக்கர் தூக்கி வச்சுட்டேன். நம்ம இது தண்ணியே ஒரு சொட்டு கூட நான் ஊற்றலை, எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து 3 விசில் வரட்டும். வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்துருச்சுங்க. நான் ஆஃப் பண்ண போகிறேன் அடுப்பை. ஸ்டீம் போன பிறகு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்கலாம். ஸ்டீமெல்லாம் போயிடுச்சுங்க. குக்கர் திறந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து தண்ணி கொஞ்சம் லேசாக இருக்குது. அதை நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஒரு கரண்டி வச்சு கிண்டி கொஞ்சமாக அந்த தண்ணி வந்து நல்லா வற்ற வச்சிடலாம். நல்லா சுண்டை வற்றுன பிறகு நம்ம தட்டில் இப்போ எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ஜில்லுன்னு ஆறி போச்சுங்க. நம்ம வந்து ஏற்கனவே உப்பு எல்லாமே அதில் போட்டுட்டோம். அதனால் நம்ம இதை வந்து மிக்சிக்கு மாற்றிட்டு நல்லா வலுவலு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், போட்டுட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். அடுப்பு பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கரண்டி போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து சட்னியில் சேர்த்துட்டோம். நம்மளோட குக்கரில் வைக்கிற ஈஸியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.